ஹலோ ஹலோ வாட்? ஹே பெண்ணே, நம்ம வாழ்க்கையோட புத்தகத்துல எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. நான் ஒரு கடலாய் இருந்தா அதுல நீதான் கடல் கண்ணி. அது என்னமோ தெரியல, உன்னை பாக்குறப்பெல்லாம் என்னோட வெக்கம்லாம் என்னை விட்டு தள்ளி போயிடுது. இது எல்லாம் காதலுக்கான அறிகுறிதானா? ஆமா, என்னுடைய இது அளவு கடந்த காதல். கடைசியா ஒரு விஷயம், இது காதல் இல்ல, என்னுடைய வாழ்க்கை. நீங்க என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு இந்த லெட்டர்ல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஆமா, என்ன எப்ப பாத்தீங்க, எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? நீங்க எதை பார்த்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு தெரியலங்க. ஆனா உங்க கவிதையை படிக்கிறப்போ சின்ன வயசுல காதலை பத்தி என் அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஹே ஹலோ ஹலோ, சாரிங்க, அந்த எஸ்எம்எஸ் நான் அனுப்பலங்க. ஃபோன் நம்பர் லாஸ்ட்ல மாறினதுனால உங்களுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி அந்த எஸ்எம்எஸ் நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. ஹலோ. ஐயோ, அப்படியா? பரவாயில்லங்க, என்னோட பேட் லக். பேட் லக்கா? என்ன மச்சாச்சு? அந்த எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்புனது இல்லையாண்டா, அப்புறம் அவ ஃப்ரெண்டு யாருக்கும் அனுப்புனதா. ஓ, ஒரு நிமிஷம். ஹலோ. அது யாரா இருந்தாலும் ரொம்ப லக்கிங்க. யார் அது? அதுதாங்க நீங்க லவ் பண்றவரு. ஐயோ, நான் யாரையும் லவ் பண்ணலங்க. என் ஃப்ரெண்டு லவ்வுக்காக, என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் எழுதின எஸ்எம்எஸ் தான் அது. உண்மையாவா? ஆமாங்க. உண்மையா சொல்றீங்களா? அப்படின்னா ஐ ரியலி லவ் யூங்க. என்னது? அதாங்க, உங்க மனசுல யாரும் இல்லல்ல, அந்த இடத்துக்கு நான் வரலான்னு இருக்கேங்க. ஏய், நீ என்ன லூசா? அதான் தெரியாம அனுப்பிட்டேன்னு சொல்றல. இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் கேட்காதுங்க. உங்க எஸ்எம்எஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டேங்க. ஐ லவ் யூங்க. ஸ்டூபிட். போன் வை. அம்மா, அவன் உன்னையே விட மாட்டான். அவன் விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லை. மறுபடியும் கட் பண்றா. மீனாட்சி, மீனாட்சி, இது ஆஃபர்ஸ் டே. உன்னோட எஸ்எம்எஸ்னால என்னோட லவ் சக்சஸ் ஆயிடுச்சுடி. நீ ஹாப்பியா இருக்க, ஆனா நான் அவனோட டார்ச்சர்ல மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணானா? பண்ணிக்கிட்டே இருக்கான்டி. அந்த லவ் எஸ்எம்எஸ் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டல. ஆனா வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். பாரு, மறுபடியும் அவன் தான். ஐ லவ் யூங்க. இடியட். ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல. ஸ்டூபிட். எங்க 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 திட்டும் போது உங்க குரல் இன்னும் சூப்பரா இருக்குங்க. வா வா, சாப்பிடு. வந்து என்ன சாப்பிட்டு தொலை. இடியட். மீனாட்சி. எஸ் மேம், கம் இன். ஆல் தி பெஸ்ட். பாத்து பத்திரம். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சாரி சார். Please be seated. Thank you. 1 minute sir. Okay. Hey, phone கட் பண்ண உனக்கு புரியாதா? பிஸியா இருக்கேன்னு. Stupid. Sorry sir. Sorry sir. No problem. Your interview is over. சந்தோஷமா வெளியே போய் ஃபோன் பேசுங்க. அது இல்ல சார். ஃபோனை சைலண்ட்ல வைக்கணுங்கிற மேனஸ் கூட இல்லாம இன்டர்வியூக்கு வந்த போதே உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு. இந்த ஜாபுக்கு நீங்க அன்ஃபிட். ஸோ யூ கேன் லீவ் நவ். சார் ப்ளீஸ் சார். கெட் அவுட். அந்த பொண்ணு தான் வேண்டான்னு சொல்றால, அப்புறம் ஏன்டா பின்னாடியே சுத்திட்டு இருக்க? விட்டுறா. ஃபர்ஸ்ட் லவ்டா, அதுக்குள்ளே எப்பறா விட முடியும்? ஆமா, இவர் பெரிய விஜய். டேய் அந்த பொண்ணே கால் பண்றாடா. ஆரம்பிச்சிட்டான்டா. எங்க நீங்க
நீங்க எனக்கு கால் பண்றீங்களா? சொல்லுங்க. உன்னால எனக்கு நல்ல இன்டர்வியூ போயிடுச்சுடா. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது எப்பவும் கிடைக்காதுங்க. பிலாசபியா? உனக்கு புத்தியே இல்ல. அது எனக்கே தெரியுங்க. நான் திட்டிட்டு இருக்க உனக்கு வெக்கமே இல்லையா? வெக்கப்பட்டா எப்படிங்க? உங்களுக்காக அதையே விட்டுறேன். உன்னை நான் இப்பவே பார்க்கணும். எங்கடா இருக்க நீ? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அட்ரஸ் சொல்லுங்க, நானே எங்க வந்துடுறேன். அப்பனா வா, வாடா. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்க. சொல்லுங்க சொல்லுங்க. அட்ரஸ் சொல்றாங்க, எழுதிக்கோங்கடா. ஏய் அடியே மென்டல், நீ ஃபோன்ல எஸ்எம்எஸ் பண்ணதுக்கே உன்னை இந்த அளவுக்கு இரிட்டேட் பண்றான். இதுல உன்னை லைவா பார்த்தா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நீ வரவே வேண்டாம். அட என்னங்க ஆசை காட்டிட்டு மோசம் பண்றீங்களே. உங்களை பார்க்க போறேங்கிற ஃபீலிங்ல நான் நார்மலாவே இல்லங்க. சி மிஸ்டர், பார்க்கணுங்கிற ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கிறப்போ பார்த்துட்டா அந்த ஃபீலிங் போயிடும் இல்லையா? ஐயோ, பார்க்கணும் இல்லங்க. பார்க்கலனா? சரி, என்ன பண்றது? பார்க்காமலே கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ண வேண்டியதுதான். அப்பனா நீ பார்க்காமே லவ் பண்ணுவியா? என்ன சொன்னீங்க? பார்க்காமலே காதலா? சூப்பருங்க, அட்டகாசங்க, அருமையான ஐடியாங்க. அவனுக்கு இது வேணும் தான் சொல்லுவோம். சரி, பார்க்காம லவ் பண்றதா இருந்தா பண்ணிக்க. ஐ டோன்ட் மைண்ட். தேங்க்ஸுங்க. என்னோட காதல்னால இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, நான் கண்டுபிடிச்சிருவேங்க. ஆனா உங்க பேர் என்னங்க? எதுக்கு? Facebookல தேடி கண்டுபிடிக்கவா? எங்க நீங்க பர்ஃபெக்ட்டா கிளாஸ் எடுக்கிறீங்க. எப்படி? என்ன மாதிரி மாசான பையனுக்கு உங்கள மாதிரி கிளாஸான பொண்ணு தாங்க வேணும். அதிகமா பேசிட்ட, போன வை. உலகத்திலேயே ரொம்ப பெரிய பைத்தியம் யார் தெரியுமா? இவன் தான். பார்க்காமலே லவ் பண்ணுவானா? ஸ்டூபிட். பார்க்காமலே லவ்வா? பார்க்காமலே எப்பரா லவ் பண்ற? பார்க்காம எப்பரா லவ் பண்ணுவ? அது ஏன்டா முடியாது? மெதுவா ஃபோன் பேசுவோம், பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், வாய்ப்பு இருந்தா லவ் பண்ணுவோம், இல்லனா கட் பண்ணுவோம். இப்போ வாட்ஸ்அப்ல அது ஏதோ டிபிடா. அத பார்க்கலாம்ல. பார்த்துட்டேன். நீ சூப்பர் டி. ட்ரூ காலர்ல பார்த்துட்டானா? அதுல என் பேரு வராது. என்ன? பேருக்கு பதிலா டாட் இருக்குடா. அப்புறம் எப்படி வச்சா கண்டுபிடிப்ப? அவனால முடியாது. முடியும். எப்படிடா? அம்மா நீங்க பாரு போனு. யாருன்னு பாருங்கப்பா. ஹலோ, யாருங்க? யாரோ ஆம்பளையோட வாய்ஸ் வருது மச்சான். கொய்யால அவங்க வீட்ல யாரோ எடுத்துருக்காங்கடா. நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து பேசுறோம். உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்புனா நீங்க வீட்டுக்கு வந்து விசாரிக்கணும். நீங்க என்ன ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேக்குறீங்க? ஒருவேளை அந்த போன் டார்ச்சரா இருப்பானோ? நீங்க இன்னும் விபி சிங் காலத்திலே இருக்கீங்க. இது மோடி காலம். மோடி மூடுக்கு வாங்க. சரி, எழுதிக்கோங்க. என்கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க. ஜாக்கிரதமா, ஒரு மாதிரி பேசுறான். ஹலோ மச்சான், அந்த பொண்ணு லைனுக்கு வந்துட்டா. டேய் நீ எழுதுங்கடா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ, நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து பேசுறோம். நீங்க எங்க இருந்து வேணா பேசுங்க, சொல்றேன், எழுதிக்கோங்க. எங்க அப்பா பேரு நாரா ஜெகன் கல்யாண். ஏஜ் 1 or 2 போட்டுக்க. என் பேரு கலவக்குண்ட்ல வெங்கலமா நாயுடு. என்னோட வயசு 300. என்னது 300? போதுமா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல நாங்க வீட்டுக்கே லிஸ்ட் எடுத்துக்கிட்டு வரணும். சிச்சி, அது வந்து உங்க வீட்டுக்கு தாங்க நாங்க வரணும். டேய் கணக்கெடுக்கிறவனே, உன் பிளான் சரியான மொக்கடா. நீ யாரு, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்க, யார் சொல்லி ஃபோன் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், என் கெஸ் மட்டும் கரெக்டா இருந்தா அந்த ஃபோன் டார்ச்சரோட ஃப்ரெண்ட் தானே நீ. மொச பிடிக்கிற நாய மூஞ்சி பார்த்தா தெரியாதா? வைடா போன. ஒர்க் அவுட் ஆகும்னா? சாரி மச்சான், என் பிளான் கவுந்துருச்சு. அவ ரொம்ப ஷார்ப்பா இருக்காடா. அந்த ஷார்ப்னஸை குறைச்சு கான்ட்ராஸ்ட் அதிகமாக்கி ஒரு பெஸ்டான ஐடியா என்கிட்ட இருக்குடா. ரிமோட்ல சேனலை மாத்திர மாதிரி பேசாத, டிவியை உடைச்சிருவேன். என்ன ஐடியான்னு மட்டும் சொல்லு. ஐடியா என்னன்னா, ஹே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. வரேன். வா. சாரி. ஏய் ஒரு நிமிஷம், ஃபோன். ஓகே.
ஹலோ, வணக்கங்க, நாங்க ஐசிஐசி பேங்க்ல இருந்து பேசுறோம். இங்க பாருங்க, எனக்கு இந்த லோன் கீன்லாம் எதுவும் வேண்டாங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அதுக்கு அவசரம் இல்லைங்க. அதாங்க எங்க ஸ்கீம் நேம், அவசர லோன். லைஃப்ல பெரிய அவசரம் இருக்கும்போது வராதுல்ல. அவசரம் இல்லாம இருக்கிறப்போ வர பெரிய அவசரத்துக்கு உதவுறது தான் எங்க ஸ்கீம். போன்ல சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். டைரக்டா வந்தா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ம், இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் கூட 0%ங்க. ஓ, உங்க ஸ்கீம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சொல்லுங்க. அங்கதான். ஓஹோ, தேங்க்ஸ்ங்க. ஒரு அரை மணி நேரத்துல உங்க முன்னாடி இருப்போம். இப்போ நான் பிஸியா இருக்கேங்க. இன்னைக்கு ஈவினிங்க்கு அப்புறமா உங்க ஸ்கீமை பத்தி நல்ல டீடைலா கேட்க. தேங்க்யூங்க. அட்ரஸ இப்படி வாங்கணும். மச்சான், நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. உன் லைஃப நான் செட்டில் பண்றேன். தேங்க்ஸ் மச்சான். பா 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 ஏய், ஏன்டி அவங்களை இப்படி அலைய விடுற? நீ சொன்ன அட்ரஸுக்கு அவங்க போனா அவ்வளவுதான். அப்புறம் என்கிட்டே விளையாடுறாங்களா? போய் பார்க்கட்டும். டேய், உள்ள ஒரு லைட் எரியல, இங்க சுத்தி ஒரு வீடு கூட இல்லையடா. நிஜமா நாம கரெக்ட் அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோமா? டேய், டோர் திறந்திருக்கா நம்மள எதிர்பார்க்கறாங்கடா. என் பேரு படையப்ப இளவட்ட நடையப்ப. டேய், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. டேய், உனக்கு என்னடா, நாங்க தான் இருக்கோம்ல. டேய், நீ வாடா, அவன் அப்படிதான் வாங்கடா. சொல்லுவான். அப்படிதான் சொல்லுவான். என்னவோ? டேய், போகாதீங்கடா. போகாதீங்கன்னு சொன்னேன்ல. வாங்க, வாங்க, வாங்க. ஏங்க சிரிச்சது போதுங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. அட்ரஸ கேட்டு எக்கு தப்பா மாட்டிக்கிட்டோங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பயத்திலே உட்கார்ந்துருக்கானுங்க. ஏங்க, நீங்க தினமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா இப்படி டெய்லி ஏமாந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் ரெடியா இருப்பேங்க கிளாஸ் மேடம். என்னங்க நிறுத்திட்டீங்க? சரிங்க, நான் நிறுத்துறது இருக்கட்டும். முதல்ல நீ நிறுத்து. பயணத்தை நிறுத்திட்டா என் வாழ்க்கையே நின்னு போயிடுங்க. முடியாதுங்கிற விஷயத்த வேணும்னு நினைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. போனை வை. ஏங்க ப்ளீஸுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உன்னால ஒரு பெரிய இன்டர்வியூ கங்கை ஆத்துல பாலா போனது உனக்கு தெரியாதா? சொன்னா இன்னும் பெரிய இடமா பார்த்து ரெடி பண்ணுவியா என்ன? இந்த வாட்டி அப்படி நடக்காதுங்க. அப்படியா? உனக்கு ஆஸ்ட்ராலஜி கூட தெரியுமா? தெரியுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 8-10 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோவில்ல போய் ஒரு விளக்கேத்தி வச்சீங்கன்னா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்குங்க. என்ன சொல்றீங்க? கோவிலுக்கு போறீங்களா? நீ சொன்னா நான் கோயிலுக்கு போணுமா?